Hi students, நம்ம செகண்ட் ஜியோகிராஃபியில் செகண்ட் லெசனில் லேண்ட் ஃபார்ம்ஸில் இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்க்காம இருந்தோம். ஒரு ஸ்மால் 2 paragraphs வந்து பார்க்காம இருந்தோம். அது இப்போ பார்த்துடலாம். In the earlier class, we have learned that surface of the earth is not the same everywhere. அது எல்லாருக்குமே தெரியும். எர்த் வந்து எப்பயுமே surface of the earth வந்து எல்லா டைம்லையுமே வந்துட்டு ஒரே மாதிரி இருந்தது கிடையாது. The earth has an infinite variety of landforms named mountains, plateaus, plains, valleys, etc. நம்ம எர்த்தில் என்னென்னலாம் இருக்குது? மவுண்டைன் இருக்குது, பிளெயின் இருக்குது, பிளேட்டியூ, வேலி எல்லாமே இருக்குது. Some parts of the lithosphere may be rugged and some flat. ஸோ லித்தோஸ்பியர்னாலே லேண்ட்ஃபார்ம்ஸ் எர்த் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸ் தான். ரக்குடு அப்படின்னா ரொம்ப ரஃப்பாக ஹார்ட் ராக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதாவது மேடு பள்ளமோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். சம் ஃப்ளாட், சம்திங் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். தீஸ் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆர் அ ரிசல்ட் ஆஃப் 2 ப்ராசஸ். இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது? 2 ப்ராசஸ் நடந்தது. அதனுடைய ரிசல்ட்டில் தான் இந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. What are the 2 process? One is the endogenic process, another one is the exogenic processes. First endogenic process என்னன்னு பாருங்க. The endogenic process அப்படின்றது உள்ள நடக்கக்கூடிய process leads to upliftment and sinking of the earth surface at several places. Upliftment அப்படின்னா கொஞ்சம் மேடும் கொஞ்சம் பள்ளமும், கொஞ்சம் மேடும் கொஞ்சம் பள்ளம், அந்த மாதிரி மேலே இருக்கும், கொஞ்சம் எர்த் சர்ஃபேஸ் வந்து கீழே இருக்கும், சிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ நிறைய பிளேசஸில் இது வந்து உள்ள எர்த் சர்ஃபேஸ்க்கு இன்டீரியர் பார்ட்டில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ திஸ் இஸ் கால்டு எண்டோஜெனிக் ப்ராசஸ். த எக்ஸோஜெனிக் ப்ராசஸ் அப்படின்றது எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் இஸ் த கண்டினியூவஸ் வியரிங் டவுன் அண்ட் ரீபில்டிங் ஆஃப் த லேண்ட் சர்ஃபேஸ். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரியான லேண்ட் சர்ஃபேஸ் வந்து கண்டினியூவஸாக இருந்துகிட்ருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரீபில்ட் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்டர்னல் ப்ராசஸ். Gradation is the process of leveling of highlands through erosion and filling up lowlands through deposition. ஸோ ரொம்ப மேடாக இருக்கிற, அதாவது ஹைலேண்ட்ஸ்னால் ரொம்ப மேலாக இருக்கிற அந்த லேண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதில் இருக்கக்கூடிய சாயில்ஸ்லாம் ராக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எரோஷன் அப்படின்னா என்னது, அரிச்சிட்டே போயிடும் கீழே இல்லையா. ஃபில்லிங் அப் ஆஃப் லோ லேண்ட்ஸ் த்ரூ டெபாசிஷன். ஸோ அதெல்லாம் அரிச்சிட்டு போய் என்ன ஆகும், கீழாக இருக்கக்கூடிய லேண்டில் தான் ஃபில் ஆகும். ஸோ அது போய் அங்கே அப்படி தங்கிருது இல்லையா, டெபாசிட் ஆயிடுது. ஸோ இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கிரேடேஷன். என்னது, ஹைலேண்ட்ஸை வந்து எரோஷன் மூலயமாவும் லோ லேண்ட்ஸை வந்து டெபாசிஷன் மூலயமாவும் ஃபில் பண்ணுறது தான் கிரேடேஷன். ஓகேவா? இது எல்லாம் நம்ம வந்து பிஃபோர் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வில் see about glacier. கிளேசியர் அப்படின்னாலே ஐஸ் ரிவர் அப்படின்ட்டு சொல்லுவீங்க, படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸில். கிளேசியர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எ லார்ஜ் பாடி ஆஃப் ஐஸ் மூவிங் ஸ்லோலி டவுன் எ ஸ்லோப் ஆர் எ வேலி டியூ டு கிராவிட்டி இஸ் கால்ட் எ கிளேசியர். ஸோ அதாவது ஐஸ் வந்து ரிவர் மூவ் ஆகிற மாதிரியே ஐஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து, அதாவது ரொம்ப ஸ்லோப், அது எப்பயுமே வந்து மேலேருந்து கீழே தான் வந்துட்டுருக்கும் இல்லையா. ஸோ வேலி சைடு, ஸோ ஸ்லோப்னா வந்து ஸ்டீப், செங்குத்தாக வர்றது. ஸோ அந்த மாதிரி கிராவிட்டி மூலயமா ஃப்ளோ ஆகிறது தான் வந்து கிளேசியர்னு சொல்லுவோம். கிளேசியர்ஸ் ஆர் குரூப்ட் இன்டு மவுண்டைன் ஆர் வேலி கிளேசியர்ஸ் அண்ட் கான்டினென்டல் கிளேசியர்ஸ். 2ஆக டிவைட் ஆயிருக்கு. ஒன்று மவுண்டைன் கிளேசியர், அனதர் ஒன் இஸ் கான்டினென்டல் கிளேசியர். கான்டினென்டல் கிளேசியர், the glacier covering vast areas of the continent with thick ice sheets. ஸோ கான்டினென்ட்டையே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் கவர் பண்ணியிருக்கும், அதுக்கு பேர் கான்டினென்டல் கிளேசியர். அண்டார்டிகா நீங்கள் பார்த்துருப்பீங்க, படத்துலலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அண்டார்டிகா, கிரீன்லேண்ட். மவுண்டைன் ஆர் வேலி கிளேசியர் இஸ் எ ஸ்ட்ரீம் ஆஃப் ஐஸ் ஃப்ளோயிங் அலாங் எ வேலி. ஸோ வேலி சைடு ஃப்ளோ ஆகிற ஐஸ் தான் வந்துட்டு valley glacier. It usually follows former river courses and are bounded by steep sides. ஸோ இதுக்கு முன்னாடி ரிவர் போயிட்டுருக்கும் இல்லையா, அந்த வேவை தான் இதுவும் ஃபாலோ பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயாஸ் அண்ட் ஆல்ப்ஸ் மவுண்டைன். See, glaciers expose the solid rocks of earth by moving the loose materials found on it. ஸோ இந்த glaciers என்ன பண்ணும், அந்த ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், அதாவது வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கும். ஆனால் அங்கே என்னெல்லாம் தான் அப்படியே டெபாசிட் ஆகிருக்கும், பெரிய சாலிட் ராக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே இருக்கும். ஸோ அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுது. இந்த லூஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா அங்கே என்ன தான் ரிமைனிங் இருக்கும், சாலிட் ராக்ஸ் தான் ரிமைனிங் இருக்கும்.
Next, Cirque is a glacially eroded rock basin with a steep-sided wall and steep head wall surrounding an armchair-shaped depression. See, look at this picture. இதில் பாருங்க ஒரு ராக்கு. இந்த ராக் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சைடு எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்டீப்னா என்னது, ரொம்ப ஸ்லோப்பியாக இருக்குது. ஓகேவா, அதனுடைய சைடு அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஹெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செங்குத்தாக தான் ஹெட்டும் இருக்குது. சரியா? ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதா வந்து சிர்க்யூன்றது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஷேப் இருக்கு இல்லையா? ஸோ ஐஸ் ரிவர் கிளேசியர் ஃப்ளோ ஆகும்போது இது வழியாக போகுது, இந்த ஷேப்பில் நமக்கு ஃபார்ம் ஆகுது, ஆர்ம் சேர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்ம் சேரை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்ம் சேர் ஷேப்பில் இருக்கிறது தான் வந்து சிர்க்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் கொரி லேக். சரியா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ராக்கில் ஒரு சின்னதாக ஒரு குழி இருக்குது, அந்த குழியில் வந்து வாட்டர் ஃபில் ஆகிருக்கு, அது வந்து ஸ்மால் லேக். அந்த லேக்குக்கு நேம் வந்து டான் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம், டான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேக்குக்கு நேம் என்ன அப்படின்னா கொரி லேக். சரியா? ஸோ இங்கிருந்து வரக்கூடிய இந்த ஐஸ் கிளேசியர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஷேப்பில் ஃபார்ம் ஆகுது, அதை வந்து ஏரிட் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். Cirque is a glacially eroded rock basin with a steep-sided wall and steep head wall surrounding an armchair-shaped depression. ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா பிக்சரில், சிர்க்யூ அப்படின்றது அதனுடைய steep-sided வால் அப்படின்னா மேலேருந்து ஒரு செங்குத்தாக வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ ஹெட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்பாக தான், ஒரு பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை சுற்றி நமக்கு வந்து டிப்ரெஷன் எந்த மாதிரி இருக்குது, ஆர்ம்சேர் ஷேப்பில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கொரி ஸ்காட்லாண்ட், கார் ஜெர்மனி. As the ice melts, they get filled up the cirque with water and become a beautiful lake in the mountain called as டான் லேக். நம்ம முன்னையே பார்த்தோம். ஸோ அந்த சிர்க்யூக்குள்ளே ஒரு ஸ்மால் ஒரு பிளேஸில் வந்து வாட்டர் ஃபில்லாக இருக்குது, அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், டான் லேக் அப்படின்ட்டு சொல்கிறோம். When two adjacent circuits eroded towards each other, the previously rounded landscape is transformed into narrow rocky steep-sided ridges called arete. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிர்க்யூ ரெண்டு சிர்க்யூ வந்துட்டு ஒன்னோட ஒன்று எரோடு ஆகும்போது, ஒன்னோட ஒன்று உரசும்போது, அரிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக, ஒரு லேண்ட் சர்ஃபேஸாக இருக்கிற அந்த பிளேஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா நேரோ ராக்கி ஸ்டீப் சைடட் ரிட்ஜஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஏரேட் அப்படின்ட்டு நாம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டு சிர்க்யூ வந்துட்டு ஒன்னோட ஒன்று உரசும்போது இந்த மாதிரி இது சைடு பாருங்கள், ஸ்டீப் சைடடாக இருக்கா? ஸோ நேரோ அப்படின்னா எனது ரொம்ப குறுகிய பாறையாக தெரியுதா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஏரேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு U-shaped valley is found beneath the glaciers which is deepened and widened by the lateral and vertical erosion. ஸோ கிளேசியருக்கு கீழே வந்துட்டு என்னவா ஃபார்ம் ஆகும், இந்த கிளேசியர் போய் கீழே இருக்கக்கூடிய அந்த லேண்ட் சர்ஃபேஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டீப்பாகவும், வைடன்னா என்னது ரொம்ப அகலமாகவும் இருக்குமா. The materials carried by the glacier such as rock, big and small sand, silt get deposited. ஸோ இந்த மாதிரி இந்த கிளேசியரில் அந்த ஐஸில் வரக்கூடிய, அந்த கிளேசியரில் வரக்கூடிய மெட்டீரியல்ஸ், அதாவது ராக்கு பிக்காகவும் இருக்கும், ஸ்மாலாகவும் இருக்கும், சாண்டு, அது எல்லாமே என்ன ஆகும், அது போகிற வழியில் அப்படியே கீழே டெபாசிட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். தீஸ் டெபாசிட்ஸ் ஃபார்ம்ஸ் கிளேசியல் மொரைன்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது, மொரைன் அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே டெபாசிட் ஆகுது இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் கிளேசியல் மொரைன்ஸ். நெக்ஸ்ட்டு விண்ட். ஹாவ் யூ எவர் விசிட்டட் எ டெசர்ட்? நீங்கள் எப்பயாச்சும் டெசர்ட்டை பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் டிவிலையாச்சும் பார்த்துருக்கீங்களா? ட்ரை டு கலெக்ட் சம் பிக்சர்ஸ் ஆஃப் சாண்ட் டியூன்ஸ். ஸோ சாண்ட் டியூன்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அன் ஆக்டிவ் ஏஜென்ட் ஆஃப் எரோஷன் அண்ட் டெபாசிஷன் இன் த டெசர்ட் இஸ் winds. ஸோ அதாவது டெசர்ட்டில் நடக்கக்கூடிய எரோஷன் அப்படின்னா என்னது, இருக்கக்கூடிய சாயில்ஸ்லாம் வந்து அரிச்சிட்டு வருது. டெபாசிஷன்னா அப்படியே அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிறது, ஓகேவா, படிஞ்சு போகிறது. இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு, டெசர்ட்டில் நடக்கிறதுக்கு காரணம் என்னது, விண்டு தான். சரியா?
நெக்ஸ்ட்டு winds erode the lower section of the rock more than the upper part. wind என்ன பண்ணுமா டெசர்ட்டில் இருக்கக்கூடிய சாண்டை அப்பர் பார்ட்டை விட லோயர் பார்ட்டில் இருக்கக்கூடிய சாண்டை தான் வந்து எரோட் ஆகிட்டே போகுமா விண்டுனா என்னது ரொம்ப காற்று வேகமாக அடிக்குது இல்லையா ஸோ அப்போது therefore such rocks have narrower base and wider top. ஸோ அப்போ என்ன ஆகும் அதனுடைய பேஸ் வந்து ரொம்ப நேரோவர்னா என்னது ரொம்ப குறுகிக்கிட்டே போயிட்டுருக்கும். பட் அதனுடைய டாப் எப்படி இருக்குது ரொம்ப அகலமாக ரொம்ப வைடராக இருக்குது அப்பர் பார்ட்டு. வைடர் டாப் ராக்ஸ் இன் த ஷேப் ஆஃப் எ மஷ்ரூம் காமன்லி கால்டு மஷ்ரூம் ராக்ஸ். ஸோ இந்த பிக்சர் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, இது பார்த்தா மஷ்ரூம் மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு மஷ்ரூம் ராக்ஸ். An isolated residual hill standing like a pillar with rounded top are called inselbergs. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹில்லு இந்த மாதிரி பில்லர் மாதிரி இருந்து டாப் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ரவுண்டட் டாப்ஸாக இருக்கும்போது அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்செல்பர்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்செல்பர்க்ஸ் இன் த கலஹாரி டெசர்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. பாருங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் கல்ஹாரி டெசர்ட்டில் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அதனுடைய டாப் மட்டும் நமக்கு எப்படி தெரியுது, இதில் டாப் மட்டும் ரொம்ப ரவுண்டாக தெரியுது, பில்லர் மாதிரி இருக்குது, ரவுண்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்செல்பர்க். when the wind blows it lifts and transports sand from one place to another. ஸோ wind blow ஆகும்போது என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய சாண்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். when it stops blowing the sand falls and gets deposited in low hill like structures. ஸோ அப்போ என்ன ஆகும், காற்று அடிக்கும்போது என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த சாண்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். பட் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா விண்டு ப்ளோ ஆகிறது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துலையே என்ன ஆயிரும் டெபாசிட் ஆகும் கீழே. அது எந்த மாதிரி டெபாசிட் ஆகுமா, ஒரு லோ ஹில், ஒரு ஸ்மால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹில் மாதிரி நமக்கு டெபாசிட் ஆகுமா, ஸ்மால் ஹில் இந்த மாதிரி ஸ்மால் ஹில் மாதிரி டெபாசிட் ஆகும். தீஸ் ஆர் கால்டு சாண்ட் டியூன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு நேம் சாண்ட் டியூன்ஸ். த கிரஷண்ட் ஷேப்ட் சாண்ட் டியூன்ஸ் ஆர் கால்டு பார்ச்சன்ஸ். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் கிரசன்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிற சாண்ட்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், பார்ச்சன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட், when the grains of sand are very fine and light the wind can carry it over very long distances. என்ன ஆகும், அந்த சாண்டோ விண்டு வரும்போது அந்த சாண்ட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், அதெல்லாம் என்ன ஆகும் ரொம்ப தூரத்துக்கு விண்ட் எடுத்துகிட்டு போகுமா, ரொம்ப தூரத்துக்கு அந்த விண்ட் கேரி பண்ணிட்டு போகும். when such sand is deposited in large areas it is called loss. ஸோ அது என்ன ஆகும், அந்த மாதிரி ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகிட்டே போகுமா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நிறைய பிளேஸில் வந்து அது டெபாசிட் ஆகிறத லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். லார்ஜ் டெபாசிட்ஸ் ஆஃப் லாஸ் ஆர் ஃபவுண்ட் இன் சைனா. அது எங்கே நம்ம பார்க்க முடியுமா, சைனாவில். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், போகிற ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் அந்த விண்டு எடுத்துகிட்டு போகுது, அது எல்லாமே அங்கங்கே அப்படியே டெபாசிட் ஆகிட்டு போகுது, அந்த மாதிரி டெபாசிட் ஆகிறது தான் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நார்தர்ன் சைனா லாஸ் டெபாசிட்ஸ் ஆர் பாட் ஃப்ரம் த கோபி டெசர்ட். ஓகேவா. ஸோ இது வந்து கோபி டெசர்ட், நார்தர்ன் சைனாவில் வந்து இது வந்து கோபி டெசர்ட்டில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சி வேவ்ஸ். எ பார்ட் ஆஃப் த லேண்ட் அண்ட் அட்ஜாயினிங் or near to the sea is called sea coast. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். along the sea sideல இருக்கக்கூடிய அந்த லேண்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், sea coast அப்படின்ட்டு சொல்லுவோம், இல்லை coast அப்படின்ட்டு சொல்லுவோம். The boundary of a coast where land meets water are called coastline. ஸோ அந்த லேண்டும் வாட்டரும் மீட் ஆகிக்கிற அந்த லைனை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இங்கே வாட்டர் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து லேண்டு. ஸோ இந்த லேண்டும் வாட்டரும் மீட் பண்ணிக்கிற அந்த பிளேஸை வந்து கோஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். த கோஸ்டல் ஏரியாஸ் ஆர் சப்ஜெக்டட் டு சேஞ்ச் டியூ டு வேவ் எரோஷன் அண்ட் வேவ் டெபாசிஷன். ஸோ அந்த ஏரியா, அந்த கோஸ்டல் லைனோ அந்த கோஸ்டல் ஏரியாவோ சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன், அதில் வரக்கூடிய வேவ்ஸ் வந்து என்ன ஆகும், சம்டைம்ஸ் டெபாசிட் பண்ணிட்டு போகும், இல்லைனா வந்து இங்கேருந்து எரோஷன் பண்ணிட்டு எரோட் ஆகிட்டு போகும். ஸோ இது ரெண்டும் தான் அந்த கோஸ்டல் ஏரியா சேஞ்ச் ஆகிறதுக்கான மெயின் ரீசன். பாருங்கள், கோஸ்டல் லேண்ட்ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, பீச்சு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். த எரோஷன் அண்ட் டெபாசிஷன் ஆஃப் த சீ வேவ்ஸ் கிவ்ஸ் ரைஸ் டு த கோஸ்டல் லேண்ட்ஃபார்ம்ஸ்.
ஸோ இந்த மாதிரி எரோஷனும் டெபாசிஷனும் தான், இந்த சீ வேவ்ஸோட எரோஷனும் டெபாசிஷனும் தான் நமக்கு என்ன ஆகுது, இந்த கோஸ்டல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன். Sea cliffs are steep rock faces formed when the sea waves dash against them. So sea cliffs பிக்சர் இருக்கும்னு நினைக்கிறேன், இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ராக் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது, ராக் ஒரு பெரிய பாறை இருக்குது. ஸோ சீ வேவ்ஸ்லாம் வந்து அதை சீ வேவ்ஸ் வந்து அந்த ராக்கில் அடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த சீ கிளிஃப்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அடித்து அது என்ன ஆகிடுது, அப்படியே எரோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது டேஷ் ஆகும்போது நமக்கு வந்து பாருங்கள், அந்த சைடு இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக வேவ்ஸ் பட்டு என்ன ஆகிட்டுருக்கு, போயிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், சீ கிளிஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, sea waves continuously strike at the rocks. sea waves என்ன பண்ணிட்டு இருக்கும், அடிச்சுட்டே இருக்கும், கண்டினியூஸாக என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த ராக்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கிராக்ஸ் டெவலப். ஸோ என்ன ஆகும், ஒவ்வொரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் நடுவில் வந்து கிராக்ஸ் இருக்கும், ஐ மீன் கிராக் உருவாக ஆரம்பிக்கும். அந்த கிராக் வந்து டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓவர் டைம் தே பிகம் லார்ஜர் அண்ட் வைடர். ஸோ அப்போ என்ன ஆகும், பெருசாகவும் ஆகும், அந்த கிராக் வந்து அதிகமாகவும் பெருசாகவும் ஆகும், ரொம்ப அகலமாகவும் ஆகிட்டு போகும். thus hollow like caves are formed on the rocks. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேவ்ஸ் மாதிரி அந்த ராக்ஸில் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கேவ்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், sea caves அப்படின்ட்டு சொல்கிறோம். Next, as the cavities of the sea caves become bigger and bigger, only the roof of the caves remain, thus forming sea arches. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது, இந்த மாதிரி sea waves வந்து அது மேலே ஸ்ட்ரைக்காக sea waves வந்து டேஷ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது, கடைசியாக இந்த மாதிரி தனியாக ஒரு ரூஃப் மாதிரி பிரேக் ஆகிட்டு ஃபார்ம் ஆகிடுது. ஒரு மாதிரி ஒரு வால் மட்டும்தான் அந்த இடத்துல நிற்கும். சரியா? ஸோ இந்த sea caves வந்து பெருசாக ஆகிட்டே போக என்ன ஆகும், இப்படி பெருசாகிட்டே போகும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல தனியாக இது ஒரு செவுறு மாதிரி நிற்கும், இந்த பக்கம் ஒரு செவுறு மாதிரி நிற்கும். ஸோ இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா sea arches. ஓகேவா? என்ன சொல்லுவோம், sea arches. இது இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறது sea arch அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்தர் எரோஷன் பிரேக்ஸ் த ரூஃப் அண்ட் ஒன்லி த வால்ஸ் லெஃப்ட். ஸோ இந்த மாதிரி இப்படி அடிச்சுட்டு போய் பிரேக் ஆகிறது, கடைசியாக ஒரு வால் மாதிரி நிற்கும். ஸோ அதை நாம் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா sea stacks அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்ச் ஃபார்மில் ஃபார்ம் ஆகிருக்கு, sea archesன்னு சொல்கிறோம். ஸோ கடைசியாக இந்த மாதிரி இது டெவலப் ஆகிட்டே போயிட்டு ஒரு வால் மாதிரி அப்படியே நிற்கிது. இதை வந்து நம்ம sea stacks அப்படின்ட்டு சொல்கிறோம். The sea waves deposit sediments of sands and gravel along the shores forming beaches. ஸோ இந்த மாதிரி sea waves என்ன பண்ணுது, அந்த சாண்ட்ஸை வந்துட்டு அந்த கோஸ்ட் மூலயமா, அதாவது சாண்ட்ஸ் அண்ட் கிரேவல்னால் அந்த பார்ட்டிகல்ஸ், வாட்டரில் sea வேவ்ஸில் வரக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ், அது எல்லாமே வந்துட்டு ஷோர்ஸ் அப்படின்னு என்னது, அந்த கடற்கரையோரமாக அந்த இடத்துல வந்து நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது, பீச்சஸாக ஃபார்ம் ஆகுது. Sandbar is an elongated deposition of sand or mud found in the sea, almost parallel to the coast. sea bar அப்படின்றது என்னது, சாண்ட் அந்த கோஸ்டோட ஓரமாக வந்து டெபாசிட் ஆகிற மட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சாண்ட் பார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பேரலாக நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த sea waves அடிச்சுட்டு வந்து டெபாசிட் பண்ணியிருக்கிற சாண்டை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சாண்ட் பார் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பீச் அண்ட் சாண்ட் பார், இதோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். லாகூன் இஸ் எ ஷாலோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் ஃப்ரம் த sea. ஸோ ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து, அதாவது ஃபுல்லாகவோ இல்லை கொஞ்சமாகவோ சீலேருந்து செப்பரேட் பண்ணி அது ஒரு லேக் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து லாகூன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கா லேக் இன் ஒடிஷா, புலிகேட் லேக் இன் தமிழ்நாடு அண்ட் வெம்பநாட் லேக் இன் கேரளா. இதெல்லாம் வந்துட்டு லாகூன்ஸ். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஒரு லேக் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை தான் வந்து லாகூன் அப்படின்ட்டு சொல்கிறோம். த லாங்கஸ்ட் பீச் இன் த வேர்ல்ட் இஸ் மியாமா பீச் இன் சவுத் ஃப்ளாரிடா இன் USA.
The second longest beach in the world is Marina Beach in Chennai. First longest beach வேர்ல்டுலேயே எது? மியாமா பீச். அது எங்கே இருக்குது? சவுத் ஃப்ளோரிடா, யூஎஸ்ஏல. அதுக்கப்புறம் லாங்கஸ்ட் பீச் எது அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா பீச். ஓகேவா? இந்த லெசன் இதோட முடியுது. நெக்ஸ்ட் லெசன் வில் see in next video. Thank you.